நம்மளோட சக்தி கிரியேஷன்ஸ் தமிழ் சேனல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு உங்கள் சக்தியின் அன்பான வணக்கம். இது வரைக்கும் நம்மளோட சேனல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ், சாங்ஸ், லிரிக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த 2024 நியூ இயர்ல இருந்து நம்மளோட சேனல்ல சினிமா வேர்ல்ட்ல இருக்கிற இன்ஸ்பிரேஷன், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூ மூவிஸ், சாங்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 2023ல தமிழ் சினிமால நியூ டைரக்டர்ஸ், அதாவது புதுமுக இயக்குனர்கள் டைரக்ட் பண்ண மூவிஸ் தான் மிகப்பெரிய வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கு. அதுல பெஸ்ட் 5 மூவிஸ் அண்ட் டைரக்டர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. We will explore the magic of movies, power of music and beauty of the cinema world. 2023ல நீங்க பார்த்த புதுமுக இயக்குனர்கள் டைரக்ட் பண்ண மூவிஸ்ல உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் நேம் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பெஸ்ட் 5ல இருக்கிற மூவிஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மூவி பார்க்கிங். இந்த மூவியோட டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன். இந்த மூவில ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர், இந்துஜா மெயின் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாம் சியர்ஸ். இதுல அடுத்ததான் நம்ம பார்க்க போற மூவி குட் நைட். இந்த மூவியோட டைரக்டர் விநாயக் சந்திரசேகரன். இந்த மூவில மணிகண்டன், நீதா ரகுநாத் இவங்கெல்லாம் மெயின் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. மனுஷனோட வாழ்க்கையில கொரட்டை விடுறது ஒரு குறையாப்பா. இதுல ஹீரோ சத்தமா கொரட்டை விடுறது தான் ஒரு பிரச்சனை. சத்தமா கொரட்டை விடுறதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகவே பல சேலஞ்சஸ்லாம் யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணுவாரு. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோக்கும் லைஃப்ல தன்னை சுத்தி நடக்கிறதல்ல நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்னாலதான் அந்த நெகட்டிவ் நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஹீரோயினுக்கும் ஒரு அஃபெக்ஷன் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடுவாங்க. இவங்க 2 பேர் லைஃப்லையும் நடக்கிறத ஒரு நார்மல் லைஃப் ஸ்டோரியை ஒரு மூவியா கொடுத்துருப்பாங்க. இந்த மூவில சீன் ரோல்டன் மியூசிக் டைரக்டர் நல்ல மியூசிக் பிளே பண்ணியிருப்பாரு. இந்த மூவில அந்த சாங் யூடியூப்ல 13 மில்லியன் பிளஸ் வியூஸ் போயிருக்கு. இந்த படம் மக்களுக்கு மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றதுன்னு சொல்லலாம். இந்த சாங் அதிகமாக ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். இதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மூவி டாடா. இந்த மூவில கவின் அண்ட் அபர்ணா தாஸ் நல்ல ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி கவின் அவர்களோட லைஃப்ல ஒரு திருப்புமுனையா அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த மூவில ஒரு ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அவங்க 2 பேரும் தனியா வந்து கஷ்டப்பட்டு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ இர்ரெஸ்பான்சிபிளாகவும் லெதர்ஜிக்காகவும் இருப்பாரு. அந்த டைம்ல 2 பேருக்குள்ளேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரிஞ்சு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கையில குழந்தை இருக்கும். அந்த பையனை அவர் எப்படி வளர்க்குறாரு அப்படின்றத தான் ஒரு கான்செப்டா வச்சு ஒரு மூவி பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் ஜென் மார்டின். இந்த மூவில உங்களுக்கெல்லாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது. இந்த வீடியோ நம்ம இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணும்போதும் சரி, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கும்போதும் சரி, அடிக்கடி இந்த வீடியோ பார்த்துருப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற மூவி போர்த்தொழில். இந்த மூவியோட டைரக்டர் விக்னேஷ் ராஜா. இந்த மூவில சரத்குமார், அசோக் செல்வன் அண்ட் நிக்கிலா விமல் மெயின் ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் ஜாக்ஸ் பிஜாய். அடுத்ததான் நம்ம பார்க்க போற மூவி அயோத்தி. இந்த மூவியோட டைரக்டர் நேம் மந்திரமூர்த்தி. இந்த மூவில சசிகுமார், புகழ், யாஷ்பால் சர்மா அண்ட் பிரீத்தி அஸ்ராமி இவங்க மெயின் ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. ஒரு மனுஷன் வாழும்போது தான் அவ்வளோ கஷ்டப்படுறான். ஒரு மனுஷன் இறந்துட்டானா அவனோட பாடியை அடக்கம் பண்றதுக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா? இந்த மூவில ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரம் வராங்க. மதுரை ஜங்ஷன்ல இறங்கி அங்கிருந்து கேப் புக் பண்ணி ராமேஸ்வரம் போயிட்டு இருக்காங்க. ஆன் தி வேல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ அந்த ஃபேமிலியோட குடும்ப தலைவி இறந்துடுறாங்க. அந்த இறந்து போனவங்களோட பாடியை அவங்களோட சொந்த ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இந்த மூவில டீட்டெயில்டா சொல்லியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது, ஒரு பாடியை வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, அதாவது நம்ம நாட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போறதுக்கு இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கா. இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சில பேருக்கே தெரிஞ்சது. அதுவும் அவங்க இறந்த டே தீபாவளி. அந்த டைம்ல ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே. அந்த டைம்ல எப்படி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட எல்லாம் சைன் வாங்கி எப்படி அந்த பாடியை மூவ் பண்றது அப்படின்றத பத்தி அந்த மூவில ஸ்டோரி லைன் செமையா பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் NR ரகுநாதன். இந்த மூவில ஒரு சாங் வந்து செமையா ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான்
அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதான். இந்த சாங் 3.9 மில்லியன்ஸ்க்கு மேலே யூடியூப்ல வியூஸ் போயிருக்கு. மக்களால் அதிகமாக வரவேற்கவும் பட்டிருக்கு. இந்த 5 மூவியும் நியூ டைரக்டர்ஸ் டைரக்ட் பண்ண மூவியில் பெஸ்ட் மூவிஸ்ன்னு சொல்லலாம். இதே மாதிரி சினிமா வேர்ல்டில் நடக்கிற இன்ஸ்பிரேஷனல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், நியூ மூவிஸ் அண்ட் சாங்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே இனிமேல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு இந்த சக்தியின் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். We will explore the magic of movies, power of music and beauty of cinema world. Thank you.